வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா தனியா பொடி. புதினாவையும் தனியாவையும் வச்சு இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வாசனையாக டேஸ்டியான ஒரு பொடி ரெசிபி தான் இந்த புதினா தனியா பொடி. வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கப் காய வைத்த புதினா இலைகள், 1/2 கப் தனியா, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 10லேருந்து 15 காஞ்ச மிளகா, 5லேருந்து 6 கிராம் புளி, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயில் 2 கப் காய வைத்த புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணி நிழல் வாக்கில் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி காஞ்சு வந்துடும். நல்ல மாய்ஸ்சர் ஃப்ரீயாக கிறிஸ்பாகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கூடவே 1/2 கப் தனியா சேர்த்துக்கோங்க. தனியா நல்ல வாசனை வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த இந்த தனியாவை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 வரமிளகா, ஒரு சின்ன சைஸ் புளி எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் முதல்ல தனியா, உளுத்தம்பருப்பு, மிளகா, புளி எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான புதினா தனியா பொடி தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பொடிக்கான சில குறிப்புகள்: இந்த பொடி சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா மிளகு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்க விருப்பப்படுறவங்க 4-5 பூண்டு பல்ல சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.